Hi friends, welcome to Delicious Home. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபினா இந்த ரெய்னி சீசனுக்கு ஒரு காரசாரமான பொட்டேட்டோ வறுவல் எப்படி ஈஸியா பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் பொட்டேட்டோவை நல்லா தோலை சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். நல்ல மண்ணு மேலே இருக்கிற மாதிரி இருக்கிற பொட்டேட்டோ வாங்கிக்கோங்க. அதுதான் நல்லா இருக்கும். மற்றதெல்லாம் இனிக்கும். இப்போது மண்ணு கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொட்டேட்டோ வாங்கிக்கோங்க. இப்போ இதை நான் ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணுறதை பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ உங்கள் விருப்பம் தான். அது இப்படி தான் கட் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை. நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். பார்க்க அழகாக இருக்குமேன்ட்டு நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லா பொட்டேட்டோவையும் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஆயில், தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் கூடவே ஆயில் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும், வேகும். இப்போ நான் கொஞ்சம் ஆயில் நிறையாவே ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், சீரகமும் ஆட் பண்ணிட்டேன். ரெண்டுமே நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நம்ம சாப்பிட்றப்போ கொஞ்சம் அது க்ரன்ச்சியாக இருக்கும் கடிக்கிறப்போ. நான் 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. உளுந்து நல்லா செவக்க வறுபடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாம் ரோஸ்ட் ஆகிட்ருக்கப்போ நம்ம பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லா பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணுறேன். இப்போ பொட்டேட்டோவை போட்டுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு 2 ஸ்பூன் போதுன்ற அளவு தோணுச்சு, அதனால 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா சில்லி பவுடர் எல்லா இதுலேயுமே நல்லா ஒட்டணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வேக விடணும். பொட்டேட்டோ சீக்கிரம் வேகாது, அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடியில் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போது நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இது சாம்பார் ரைஸ், ரசம், கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷன். அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும்.
இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 10 மினிட்ஸ் இல்லாட்டி 15 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. நடுவில் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே அடி பிடிக்காமல் ஈவனாக குக் ஆகியிருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள், பொட்டேட்டோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் பொட்டேட்டோ வேகிறதுக்கு. நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது எல்லா ரைஸ்க்குமே வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன், பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.